புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோயில் நில அபகரிப்பு வழக்கில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ் ராஜை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். காமாட்சி கோயிலுக்கு சொந்தமான நிலம் போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் இதுவரை 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் அரசு அதிகாரிகள், முன்னாள் வருவாய்த்துறை அதிகாரிகள், துணை பதிவாளரும் அடங்குவர். இந்நிலையில் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநராக பணியாற்றி வரும் சுரேஷ் ராஜ் கைது செய்யப்பட்டார். இந்த நில மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது வருவாய்த்துறையில் சுரேஷ் ராஜ் சார் பதிவாளராக பணியாற்றினார். பல்வேறு வாக்குமூலங்கள், சாட்சியங்கள் அடிப்படையில் இவரை ஊழல் ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்து புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த் வீட்டில் ஆஜர்படுத்தினர். பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சனிக்கிழமை இரவு காலாப்பற்று மத்திய சிறையில் சுரேஷ் ராஜ் அடைக்கப்பட்டார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகியோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனைப்பாளையம், மதகடிப்பட்டுப்பாளையம் மற்றும் கஸ்தூரிபாய் நகர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அக்கட்சிகளில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். தமிழக வெற்றி கழக நிர்வாகி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருபுவனைப்பாளையத்தை சேர்ந்த மன்னாதன், சகடப்பட்டு சிவராமன், வீரப்பன், சுந்தர், விஷ்ணு, சுரேஷ், ரவிச்சந்திரன் மற்றும் சன்னியாசி குப்பத்தை சேர்ந்த மணிமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமாரை சந்தித்து கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்றார். புதுச்சேரியில் குளுனி தனியார் மருத்துவமனை சார்பில் 175வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் சிறுநீரகவியல் துறையை சேர்ந்த சிறப்பு மருத்துவர் முருகேசன் கலந்து கொண்டு 100 வயது கடந்தும் ஆரோக்கியமான வாழ்வு என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார். இந்த கருத்தரங்கில் பேசிய அவர், 100 வயதை கடந்தும் துடிப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வது என்பது வெறும் மரபணு சார்ந்த விஷயம் மட்டுமல்ல என்றும் அது திட்டமிட்ட மற்றும் அறிவியல் பூர்வமான வாழ்க்கை முறை தேர்வுகளின் தொகுப்பாகும் என விளக்கினார். முன்னதாக தலைமை மருத்துவ அதிகாரி ரங்கநாத் சிறப்பு மருத்துவர் முருகேசன் பற்றிய அறிமுக உரை வழங்கி அனைவரையும் வரவேற்று பேசினார். மருத்துவமனையின் தலைமை நிர்வாகி வனிதா பூங்கொத்து கொடுத்து சிறப்பு விருந்தினரை வரவேற்றார். தொடர்ந்து மருத்துவர் நிலாமணி பொன்னாடை போர்த்தியும், மருத்துவர் வாசுதேவன் மற்றும் மருத்துவர் தியாகராஜன் ஆகியோர் நினைவு பரிசினை சிறப்பு விருந்தினருக்கு வழங்கி கௌரவித்தனர். இந்த தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்கு உட்பட்ட திருபுவனை சின்னப்பேட் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஆதி அழகு முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இவ்விழாவில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். தொடர்ந்து பூமி பூஜை செய்து ஆலய திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், அருள்மிகு ஸ்ரீ ஆதி அழகு முத்துமாரியம்மன் ஆலய அறக்கட்டளை நிர்வாக குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் திருபுவனை சின்னப்பேட் கிராமவாசிகள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் புதிக்கப்பட்ட ஹைமாஸ் விளக்குகளை அமைச்சர் சிவக்கொழுந்து திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பழுதடைந்த ஹைமாஸ் விளக்குகள் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. அதன்படி மடுவுப்பேட்டை புத்துக்கோயில் அருகில், மாரியம்மன் கோயில் அருகில் மற்றும் கல்பனா சாவ்லா நகர் ஆகிய 3 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள ஹைமாஸ் விளக்குகளும், அதனைத் தொடர்ந்து ஜீவானந்தபுரம் எம்ஜிஆர் வீதி பாலம் அருகில் அமைந்துள்ள ஹைமாஸ் விளக்கும் மற்றும் வஉசி வீதியில் அமைந்துள்ள ஹைமாஸ் விளக்குகளை அமைச்சர் சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகரை அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார்கள். அப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அமைப்பினர் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திர பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்தில் இருந்து வில்லியனூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சத்குரு மகான்
வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. விழாவை ஒட்டி மூலவர் மற்றும் உற்சவருக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதுடன் கலசாபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இப்பூஜையில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மனிதநேய மக்கள் சேவை மையம் சார்பில் நடந்த இரத்த தான முகாமை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இம்முகாமை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு தொடங்கி வைத்தார். நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் தலைமையில் நடைபெற்ற முகாமில் 50க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் முத்துரத்தின அரங்க மேல்நிலைப்பள்ளி தாளாளர் சுந்தரராஜன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகோத்தமன், தொழிலதிபர் ரஞ்சித்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியை அடுத்த கீழ்புத்துப்பட்டு இலங்கை அகதிகள் மறுவாழ்வு முகாம் பகுதியில் உள்ள சவுக்குத்தோப்பு பகுதியில் கோட்டக்குப்பம் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நடந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததை அடுத்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் கீழ்புத்துப்பட்டு இலங்கை அகதிகள் முகாம் பகுதியை சேர்ந்த விக்ரம் மகன் விஜய், வயது 30 என்பது தெரிய வந்தது. கஞ்சா புகைக்கும் பழக்கம் கொண்ட அவரை சோதனை செய்ததில் கஞ்சா பொட்டலத்தை பறிமுதல் செய்தனர். இதனை அடுத்து விஜய் மீது கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் அன்பழகன் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். மணவெளி தொகுதி தாவேக எம்எல்ஏ ராமு பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மணவெளி தொகுதி தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் ராமுவின் பிறந்தநாள் விழா TN பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட அவர் சிவன் கோவிலில் சிறப்பு பூஜையில் பங்கேற்று பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். கிராம மக்கள் சார்பில் ரோஜா மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சியில் தாவேக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பலர் பங்கேற்றனர். அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மகாத்மா காந்தி மாலை நேர இலவச படிப்பு மாணவர்கள் ட்ரம்ஸ் இசை நிகழ்ச்சி நடத்தினர். புதுச்சேரியில் 4 ரவுடிகள் ஊருக்குள் நுழைய தடை விதிக்க மாவட்ட கலெக்டருக்கு போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர். புதுச்சேரி உருவையாறு பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி தனபால். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு வில்லியனூர் அருகே கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜீவா, மம்மு என்கிற ஞானப்பிரகாசம், சந்துரு உட்பட சிலரை கைது செய்தனர். அவர்கள் தற்போது ஜாமீனில் வந்துள்ளனர். எனவே தனபாலின் தம்பி விக்கி தனது அண்ணனின் கொலைக்கு பழிவாங்க திட்டமிட்டார். அப்பொழுது முக்கிய குற்றவாளியான ஜீவாவை வரவழைக்க அவரது அண்ணன் சவுந்தர் என்பவரை கடந்த ஆண்டு கொலை செய்தனர். இது தொடர்பாக விக்கி, மணிபாரதி உட்பட சிலரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் விக்கி தரப்பினர் தற்போது ஜாமீனில் வெளியே வந்தனர். எனவே இரு தரப்பினரும் மோதிக்கொள்ளும் சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் மங்கலம் போலீசார் பரிந்துரையின் பேரில் விக்கி, மணிபாரதி, வித்யாசாகர் ஆகியோர் ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டனர். இதற்கிடையே தற்போது தடைக்காலம் முடிவடைந்து மீண்டும் அவர்கள் ஊருக்குள் வந்துள்ளனர். இதனால் தற்போது மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மங்கலம் போலீசார் ரவுடிகளான சவுந்தர் தரப்பை சேர்ந்த ஜீவா, ஞானப்பிரகாசம் மற்றும் தனபால் தரப்பை சேர்ந்த விக்கி, வித்யாசாகர் ஆகிய 4 பேரும் ஊருக்குள் நுழைய தடை விதிக்க பரிந்துரை செய்து மாவட்ட கலெக்டருக்கு அனுப்பி வைத்தனர்.